ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கோடைவோ. போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் நம்ம எப்படி ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி அதை ரியாக்ட் காம்பனன்ட்ஸில் ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்வியஸ்லி அதை ட்ரை அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று இந்த டேட்டா ஃபெச் பண்ணுறப்ப ஒரு லோடிங்க்கு ஒரு காம்பனண்ட், அது ஒரு காம்பனண்ட்டுன்னு இல்லை, ஒரு லோடிங், சின்ன ஒரு லோடிங் எலமெண்ட். ஓகேவா? அது ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஆல்ரெடி இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே நம்ம ஃபெச் எழுதியிருக்கிறோம். அண்ட் அதில் அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி அதை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி டேட்டாவாக மாற்றிருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணிக்கலாம். ரியாக்டே நான் இன்னும் இது பண்ணல. npm run dev. ஓகே. ஸோ இப்போ ரியாக்ட் மட்டும் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த ஜேசன் டிபி இருக்கு இல்லையா, ஜேசன் சர்வர், அதை ஆன் பண்ணல. ஸோ இப்போ ரியாக்டை மட்டும் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டாவுமே வராது. ஏன்னா கன்சோலில் போய் பாருங்கள், நம்மளுக்கு கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா நம்ம ஜேசன் சர்வரில் தான் டேட்டா ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வச்சு தான் இங்கே பார்த்தீங்களா டேட்டாவை நம்ம எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த 3000ங்கிற போர்ட்டில் தான் கோர்சஸ் அந்த ஏபிஐலேருந்து, அந்த என் பாயிண்ட்லேருந்து டேட்டா எடுத்து தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த சர்வர் ஆன் பண்ணாததுனால நம்மளுக்கு இங்கே டேட்டா எதுவும் லோட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது. பட் இது எரர் வருது அப்படிங்கிறது நீங்கள் கன்சோலில் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டுமே தெரியும். வெப்பேஜில் பார்த்தா எதுவுமே தெரியல இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம எரர் ஹேண்ட்லிங் பண்ண போகிறோம். இந்த எரரை கன்சோலில் மட்டும் இல்லாமல் யூசருக்கும் தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபெட்ச் தான் நம்மளுக்கு எரர் கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபெட்சுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கேட்ச் பிளாக் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்மளுக்கு எரர் வரும், நம்ம அதை கேட்ச் பண்ண போறோம். ஸோ இந்த தென் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபெட்ச்ல இருந்து வர்றதுக்கு நம்ம அடுத்தடுத்து தென் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த தென்னுக்கு கடைசியில் நான் ஒரு டாட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதுறேன். ஓகேவா? அண்ட் அகெயின் இந்த எரர் ஹேண்ட்லிங் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸில் தெளிவாக பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ கேட்ச்னா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஆக்சுவலி ஃபுல் கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதில் போனீங்கன்னா கரெக்டாக டைம் ஸ்டாம்பில் நீங்கள் எரர் ஹேண்ட்லிங்கே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்ச் பிளாக்குக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாகவே கேட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா வர்ற எரரை கேட்ச் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்டில். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இந்த கேட்ச் மெத்தடுக்குள்ளே நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை தான் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் வாங்குறேன். அதாவது அந்த எரர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஃபெட்ச் ஆப்வியஸாக ஒரு எரர் த்ரோ பண்ணுது, கனெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எரர் ஆப்ஜெக்டை ஆர்கியூமெண்ட்டாக வாங்கி அதை இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அண்ட் அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் நம்மளோட கேட்ச் பிளாக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் console.log, மறுபடியும் console.logன்னு சொல்லாதீங்க, அதுக்கு நம்ம அடுத்து ஒன்று பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் console.logல வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஓகே, ஸோ console.logல நான் அப்படியே இந்த எரர் ஆப்ஜெக்டை லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போயிட்டு கன்சோலில் போனோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தானாக த்ரோ ஆகிற எரர் அது குரோம் நம்மளுக்கு காட்டுது. பட் இந்த இடத்துல பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. டைப் எரர் ஃபெயில்டு டு ஃபெட்ச் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இதுல எனக்கு இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் பிரிண்ட் பண்ணாம நான் என்ன பண்றேன், அந்த எரர்ல இருக்கிற மெசேஜ் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எரர் ஆப்ஜெக்ட் எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, ஃபெயில்டு டு ஃபெட்ச் அப்படிங்கிற இது மட்டும் வருது. ஓகே, நம்மளுக்கு இது மட்டும் போதும், மொத்த எரர் ஆப்ஜெக்ட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபெயில்டு டு ஃபெட்ச் அப்படிங்கிறது மட்டும் வருது. நான் எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்மளால கேட்ச்ல இந்த என்ன எரர் வருதோ அந்த எரரை கேட்ச் பண்ணி அதை கன்சோல்ல லாக் பண்ண முடியுது. பட் இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாது. ஏன்னா ஸ்டில் இது கன்சோல்ல தான் இருக்கு, நம்மளுக்கு வெப்சைட்ல காட்டணும், அப்பதான் யூசருக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, கான்ஸ்ட் எரர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல செட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டு நல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டேட் வேரியபிளோட பேர் எரர் அண்ட் அதுக்கு செட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இந்த எரர் வந்து நம்ம கேட்ச் பிளாக்ல கேட்ச் ஆகுது தானே. இதுக்கு முன்னாடி வந்து சும்மா அந்த ரெட் கலர்ல மட்டும் வந்துட்டு இருந்தது, இப்போ கரெக்டா கேட்ச் பிளாக்ல கேட்ச் ஆகுது. ஸோ அந்த எரரை கேட்ச் பண்ணது, இது எப்போ எரர் வந்தாலும் கண்டிப்பா இந்த கேட்ச் பிளாக்குள்ள வந்துடும். ஸோ இதுல இருந்து அந்த எரர் மெசேஜை எடுத்து நான் இந்த இதுக்கு அனுப்ப போறேன். விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட் வேரியபிள் இருக்குல்ல, எரர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள், அந்த ஸ்டேட் வேரியபிள்ல நான் இந்த எரர் மெசேஜை வந்து செட் பண்ண போறேன். ஸோ எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் வேரியபிள்ல அதை நான் அசைன் பண்றேன். ஓகேவா? அகைன் நீங்க இன்னொரு இது யோசிக்கலாம், ஸ்டேட் வேரியபிள்ல என்னடா இவன் யூஸ் எஃபெக்ட்குள்ள எழுதுறானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது வந்து ஒரு தடவை தான் ரன் ஆகும், ஏன்னா எம்டி டிபெண்டன்சி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தடவை தான் ரன் ஆக போகுது, அதனால எதுவும் பிரச்சனை வராது. ஓகே, ஸோ செட் எரர் அப்படிங்கிறதுல நம்ம எரர் மெசேஜை கொடுத்துட்டோம். ஸோ இந்த எரர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு, அதுல வந்து எரர் மெசேஜ் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன், ஆல்ரெடி இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது வரல அப்படின்னா ஒரு எம்டி காம்பனண்ட்டை, அதாவது ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, போன வீடியோலேயே நம்ம எழுதுனது. இதுல அந்த எரரை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள் லைன் ஆகுது அப்படின்னாலே முதல்ல இங்க நம்ம பிராக்கெட்ஸ் போட்டுக்கணும். போட்டாச்சு. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு பி டேக் கிரியேட் பண்றேன். அண்ட் இந்த பி டேக்ல நான் வந்து எரர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளை வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு டு ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ எரர் நம்ம இங்கே மட்டும் காமிச்சிட்டு இருந்ததை இப்போ நம்ம இங்கேயும் காமிக்க வச்சிட்டோம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டில்ட் அமுக்குனேன்னா நம்மளோட கன்சோல் டெர்மினல் ஓப்பன் ஆகுதா? ஸோ இங்கே இன்னொரு டெர்மினல் கிரியேட் பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணலாம், அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஜேசன் சர்வரை. இந்த கமாண்ட் வந்து நான் போன வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இதை நீங்கள் எடுத்து தனியாக எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் வச்சுக்கலாம், அப் டு யூ. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணோன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 கோர்சஸில் எல்லாமே ரன் ஆகுது. இப்போ ப்ரௌசருக்கு போகிறோம், ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா எல்லாமே ஒழுங்காக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த கோர்சஸ்க்கு வேல்யூ இல்லாத பட்சம் மட்டுமே இந்த எரர் மெசேஜ் வந்து நமக்கு தெரிய போகுது. அதாவது இந்த கோர்சஸ் நல்லாவோ அன்டிஃபைன்டாவோ இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த எரர் தெரியும். கோர்சஸ் ஒழுங்கா ஃபெச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோர்சஸ்ல வேல்யூ அசைன் ஆயிரும் இல்லையா. ஏன்னா நம்ம ஃபெச்சுக்கு அடுத்து இருக்கிறது, இந்த டெர்மினல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் போடா, இது அனுப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபெச்சுக்கு அடுத்தாலே என்ன பண்ணுறோம், முதல்ல வாங்குற ரெஸ்பான்ஸ் ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஜேசனாக கன்வெர்ட் பண்ணதை அப்படியே நம்ம இந்த கோர்சஸ் அப்படிங்கிறதுல அசைன் பண்ணிடுறோம். ஸோ எப்போ அது அசைன் ஆகாமல் இருக்குதோ அப்போ மட்டுமே இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. அப்படி சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே இந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இஃப் கண்டிஷன் நம்ம எதுக்காக எழுதணும் அப்படின்னா, லோடிங் ஒழுங்கா ஆகலைன்னா இந்த எம்டி ஃப்ராக்மெண்ட்டை காமி அப்படின்னு சொல்லி எழுதணும். பட் இப்போ அதை எரர் அப்படின்னு சொல்லி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கனெக்ஷன் ஃபெயில்ட் ஆச்சு, ஏன்னா அந்த சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததுனால. சப்போஸ் நான் வந்து தப்பான எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வந்து கோர்சஸில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தப்பான எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போ நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் என் நாட் ஃபவுண்ட் இஸ் நாட் அ வேலிட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் இந்த எரரை வந்து யார் த்ரோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபெச்சே வந்து தானாக த்ரோ பண்ண எரர். அண்ட் அந்த எரர் மெசேஜை நம்ம அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்படி வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட்டாக அது தானாக த்ரோ பண்ணுற எரர். பட் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற எரரை மட்டும்தான் வச்சுக்கணுமான்னா அவசியம் இல்லை, நம்மளே கூட கஸ்டமாக எரர் வந்து த்ரோ பண்ணலாம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வருது இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ஒரு தடவையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிற இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரெஸ்பான்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ். இதுல வந்து கான்டெக்ட் ஸ்டேட்டஸ்ல நாட் ஃபவுண்டுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 404ன்னு இருக்கு இல்லையா, பேஜ் நாட் ஃபவுண்ட் 404 அப்படிங்கிறதெல்லாம் வந்து எரர் கோடு. ஓகே, ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து 404னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி 200 அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. 201 அப்படின்னா ஓகே கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நம்ம பேக் எண்ட் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம்.
இப்போல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 404 அப்படின்னா நாட் ஃபவுண்ட். அண்ட் இந்த இடத்துல ஓகே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் நம்ம இது கரெக்டான இதை நம்ம கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கோர்சஸ்க்கு பதிலாக 2 எஸ்க்கு பதிலாக 1 எஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ்ல இந்த ஓகே அப்படிங்கிறதுல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ கரெக்டா வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூ வரப்போகுது, தப்பா வந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா இதாகல அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஒரு கஸ்டம் எரர் வந்து த்ரோ பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இஃப்குள்ள நான் என்ன பண்றேன், ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டா இருக்கு, எரர் இல்லை. ஃபால்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எரர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், நாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படின்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் நானே மேனுவலா ஒரு எரரை த்ரோ பண்றேன். ஓகே, எரர்னு போட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்றோம். அதுதான் வந்து எரர் மெசேஜா இருக்க போது. couldn't retrieve data அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இங்கே டபுள் கோட்ஸாக போடுறதுனால அதனால இது நம்ம டபுள் கோட்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா குடண்ட்டுக்கு வந்து அந்த சிங்கிள் கோட்ஸ் போடுவோம் இல்லையா, couldn't retrieve data. ஓகே, ஸோ இப்படி ஒரு எரரை நான் த்ரோ பண்ணுறேன். இது வந்து கஸ்டம் எரர்ஸ், நம்மளே த்ரோ பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கிறதுனால எதுவும் எரர் வரல. இந்த இடத்துல கோர்ஸ்க்கு பதிலாக கோர்சஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா couldn't retrieve data அப்படிங்கிறது தான் வருது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த எரர் வரல. ஓகே, ஸோ இப்போ நான் இதை மட்டும் அப்படியே கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன், என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆல்சோ கமெண்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து control/ or command/mac இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் இந்த அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் எண் நாட் ஃபவுண்ட் இஸ் நாட் வேலிட் ஜேசன் அப்படின்னு வருது இல்லையா. இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு எரர் கிடையாது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பராக உங்களுக்கு புரியலாம், பட் பார்க்குறவங்களுக்கு புரியாது, அந்த வெப்சைட்டோட யூசர்ஸ்க்கு புரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எரர் ஹேண்ட்லிங் நம்மளா வேற ஒரு கஸ்டம் எரர் த்ரோ பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா couldn't retrieve dataன்னு வருது. couldn't retrieve dataனா ஓகே, டேட்டா அதால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த மெசேஜ் தான் இங்கே எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி ஃபெட்ச் தானா த்ரோ பண்ணுற எரரையும் நம்ம கேட்ச் பண்ணுறோம். பட் அது மட்டும் இல்லாமல் நம்மளாவும் மேனுவலாக எரர் த்ரோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து எரர் ஹேண்ட்லிங்க்கு முக்கியமான விஷயம். எப்படி நம்மளே ஒரு எரர் த்ரோ பண்ணுறது, எப்படி ஒரு கேட்ச் பிளாக் எழுதுறது, லைக் அந்த ப்ராமிஸ்லேருந்து வர்றதுலேருந்து அதை நம்ம கேட்ச் பண்ணுறோம் எரர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எரர் ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கும், அதில் இருக்கிற மெசேஜ் எப்படி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் எரரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிளும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எரர் ஹேண்ட்லிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள், நைஸ் அண்ட் ஈஸி. பட் எரர் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக தேவை. எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் என் பாயிண்ட்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரீங்களோ, அப்போ எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் பண்ணியே ஆகணும். திஸ் இஸ் அ மேண்டட்டரி ஸ்டெப். நீங்கள் இதை வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஐ மீன் ஸ்கிப் பண்ணாலும் வேலை செய்யும், பட் எரர் வந்து அப்படி சும்மா காமிச்சிட்டு இருக்கும். அது நம்ம போய் கன்சோலில் போய் பார்க்கணும். டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கிறப்ப ஓகே, பட் இருந்தாலும் எரர் ஹேண்ட்லிங் இஸ் ஆல்வேஸ் நெசசரி. ஸோ கண்டிப்பாக இது வந்து தேவையான ஒரு விஷயம். நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோடிங்கை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் லோடிங்கை ஹேண்டில் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரிய வரும் இந்த இஃப்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லோடிங்கை ஹேண்டில் பண்ணுவோமா. இப்போ நம்ம லோட் ஆகுறப்ப இந்த இஃப் இல்லாதப்ப தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணுறேன். இதை கமெண்ட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரச்சனையாக வருது. போன வீடியோவில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஓகே, எதனால் இது வருது அப்படின்னா, அந்த டேட்டாவை அந்த காம்பனண்ட் அந்த ஃபெட்ச் இருக்கு இல்லையா, நம்மளோட யூஸ் எஃபெக்ட் வந்து அந்த டேட்டாவை ஃபெட்ச் பண்ணிட்டு வரணும் நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ல இருந்துட்டு. அண்ட் அது வர்ற வரைக்கும் இது வெயிட் பண்ணாமல், அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்மளோட இந்த மேப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இருக்கு இல்லையா அந்த மேப்பு, இது எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு இஃப் பிளாக் எழுதியிருந்தோம். இந்த இஃப் பிளாக்ல அந்த கோர்சஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்து அன்டிஃபைன்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு வேல்யூஸ் இன்னும் வரல அப்படின்னா, அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் காட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எம்டி ஃப்ராக்மெண்ட்லேயே தான் வந்து எரரையும் சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ லோட் ஆகிற நேரத்தில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த எரர் வந்து மோஸ்ட்லி தெரியாது. ஓகே, இப்போ எரர் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே 2S இருக்கு. ஸோ அதை நான் எடுத்து விட்டுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அந்த லோடிங்கிறது தெரிய போகிறதே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம லோக்கலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்க சர்வர்லேருந்து லோட் ஆகுது. ஸோ டக்குன்னு போயிடும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் பார்க்க முடியாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
டிலே ஆட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபெட்ச் வந்து டேட்டா வந்து லோட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு டிலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிலே எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்போ அப்படின்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸில் வந்து அசிங்க் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த செட் டைம் அவுட் வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா இதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இது வந்து அவ்வளோ பெரிய வித்தெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிறதுல அதுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் கொடுப்போம். ஓகே, அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்னெல்லாம் கோடு எழுதணுமோ அதெல்லாமே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது மொத்தமாகவே வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷன் செட் டைம் அவுட்குள்ளே வச்சுட்டேன். எதெல்லாம் வச்சுருக்கேன்னா ஃபெட்சு அண்ட் ஃபெட்ச்லேருந்து வர டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது தென் போட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ஜேசனாக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறது கேட்ச், இது எல்லாமே வந்து செட் டைம் அவுட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு டிலே கொடுக்கணும் இல்லையா, டிலே வந்து 1000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இந்த கோடு வந்து இந்த பிளாக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா செட் டைம் அவுட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செட் டைம் அவுட் மெத்தட் வந்து ஒரு டிலே ஆட் பண்ணும். அண்ட் அந்த டிலே வந்து எந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த இது ரன் பண்றப்ப டிலே பண்ணு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்றோம், எந்த கோடு டிலே ஆகணுமோ அந்த மொத்த கோடையும் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போடுறோம். ஓகேவா, இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளுக்கு டிலே ஆக வேண்டிய டோட்டல் கோடையும் உள்ள போட்டுட்டு அண்ட் அதுக்கு ரெண்டாவது ஆர்கியூமெண்டா, அதாவது செட் டைம் அவுட்டுக்கு செகண்ட் ஆர்கியூமெண்டா நம்ம இந்த 1000 அப்படின்னு கொடுக்குறோம். விச் மீன்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா புரியும், இந்த இடத்துல ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த செட் டைம் அவுட்டுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், ரெண்டாவது ஆர்கியூமெண்டா இந்த 1000 கொடுக்குறோம். எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் டிலே வேணுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் இது. ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் டிலே ஆனதுக்கு அப்புறமே வந்து நம்மளுக்கு அந்த ஃபெட்ச் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், டிலே ஆகி வந்துச்சு. பட் அந்த டிலே ஆகிற நேரத்தில் எதுவும் வரலை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடம் தானே டிலே ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இது கொடுக்கலாம், ஒரு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பி டேக் போதும் இப்போதைக்கு. நான் லோடிங்க்கு வேற ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பி டேக் மட்டும் வைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் லோட் ஆகி முடிச்சோன்னே அது காணாமல் போயிடும். ஏன்னா இது வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்கில் இருக்குது. அந்த கோர்சஸ் எப்போ இது இல்லையோ அப்போ மட்டுமே வந்து இது வரும். அண்ட் இன்னொன்று, இந்த எரருங்கிற ஒரு பி டேகும் இந்த இடத்துல இருக்குது. இது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாத காரணம் என்னன்னா, அந்த எரருங்கிற ஸ்டேட் வேரியபிள் இனிஷியலாக நல்லா இருக்கிறதுனால தான். பட் சப்போஸ் இது உங்களுக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆம்பர்சன்ட் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனல் ரெண்டரிங் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எரர் ஆம்பர்சன்ட்னு சொல்லி போட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இது ஒரு சாதாரண ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணுற மாதிரி பண்ணும். ஸோ எரருங்கிறது இனிஷியலாக நல்லா இருக்குது. அண்ட் நம்ம அது எரர் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான், கேட்ச் பிளாக்ல எரர் ஃபேஸ் பண்ணால் மட்டுமே அது வந்து இந்த இதை காட்ட போகுது, இல்லை அப்படின்னா காட்டாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், லோடிங்னு வருது, அந்த ரெண்டாவது இது வரல. ஸோ எரர் மட்டும் வருது. இப்போ நான் கரெக்டாக மாற்றி சொல்லிட்டேன், எரர் இல்லை, அதனால லோடிங் மட்டும் வருது. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 2S கொடுக்குறேன், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் எரர் வரணும். ஸோ எரரும் வருது. எரர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எரரும் வருது. பட் எரர் வந்திருக்கிறப்ப மேலே லோடிங்கும் வருது. ஸோ அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும், எப்படி நம்ம இதுக்கு வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, கண்டிஷனல் ரெண்டரிங் ஆட் பண்ணதுனால எரர் வந்து நல்லா இல்லாதப்ப மட்டுமே, எரர் நல்லா இல்லைன்னா மட்டும்தான் இந்த எலிமெண்ட் ரெண்டரே ஆகும், இல்லைன்னா இந்த எலிமெண்ட் ரெண்டர் ஆகாது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த லோடிங்க்கும் ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் ஆட் பண்ணணும். அதாவது எரர் வந்துடுச்சு அப்படின்னா இது ரெண்டர் ஆகக்கூடாது. ஓகே, கீழே இருக்கிற அந்த எரரை பிரிண்ட் பண்ற பி டேக் வந்து எரர் இருந்துச்சுன்னா மட்டும் ரெண்டர் ஆகும், இது எரர் இல்லைன்னா மட்டும் ரெண்டர் ஆகணும். அப்போ நாட் ஆஃப் எரர் ஆம்பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணனா லோடிங் வருது இல்லையா, லோடிங் போனதுக்கு அப்புறம் தான் couldn't retrieve டேட்டா வரும். ஸோ couldn't retrieve டேட்டா வந்துடுச்சுன்னா, அதாவது ஒரு எரர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல லோடிங் வராது. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இதில் ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை.
பட் நான் சொல்றது என்னன்னா, இது ரெண்டுமே ஒரே இஃப் பிளாக்குள்ள நம்ம போட்டிருக்கோம். அதாவது கோர்சஸ்க்கு வேல்யூ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இஃப் பிளாக்குள்ள போட்டிருக்கோம். அதனால உள்ளுக்குள்ள நம்ம இந்த மாதிரி கண்டிஷனல் ரெண்டரிங்க்கு 2 விஷயம் ஆட் பண்றோம். ஸோ எரர் இல்லை அப்படின்னா லோடிங் அப்படின்னு சொல்லும். எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த எரர் மெசேஜை காட்டும். இந்த இந்த மாதிரி எழுதுறது வந்து நம்ம ரொம்ப காமனா ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஈஸி. நம்ம இஃப்னு போட்டு அதுக்குள்ள போய் எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதுறது வந்து ஈஸி. இப்போ இதுலயே வந்து நீங்க இந்த இந்த இதுவே வந்து இங்க கொடுக்காம இந்த ரிட்டர்னுக்குள்ளேயே சேர்த்து இதையும் வந்து இந்த மாதிரி கண்டிஷனலா கொடுக்கலாம். ஓகே, சிங்கிள் லைன்ல அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கலாம். பட் முதல்ல எழுதுறப்ப இப்படி எழுதிட்டோம். ஸோ அதனால அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எப்படி எழுதினாலும் அது ஓகே தான். ஸோ இப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் காட்டும். அண்ட் எரர் மெசேஜ் காட்டுச்சு அப்படின்னா லோடிங் காட்ட போறது இல்லை. லோடிங் காட்டுச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் காட்ட போறது இல்லை. ஏன்னா இதுதான் கரெக்டான லாஜிக். ஏன்னா மேலே லோடிங்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கீழே எரர் வரக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து இதுதான் கவர் பண்ண நினைச்சேன். கவர் பண்ண வேண்டியதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆசெட்ஸ்ல வந்து ஒரு இது ஆட் பண்ணியிருக்கிறேன், லோடிங் டாட் ஜிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜிஃபை வந்து நம்ம இங்கே லோடிங்க்கு வைக்க போகிறோம். ஓகே, யூஸ்வலாக லோடிங்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வர்றதை விட இந்த மாதிரி ஒரு இமேஜோ ஜிஃபோ வர்றது தான் நம்மளுக்கு பழக்கப்பட்டது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு இமேஜ் டேக் img. ஓகே, ஸோ இந்த டேக்ல src is equal to அப்படின்னு போட்டுட்டு இதோட பாத்து கொடுக்கணும். ஸோ இந்த லோடிங் டாட் ஜிஃப் இதோட பாத்து எப்படி எழுதுக்கலாம், இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதாவது இந்த விஎஸ் கோடோட எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அதில் அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே காப்பி ரிலேட்டிவ் பாத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டிவ் பாத் கொடுங்க. காப்பி பாத் கொடுக்காதீங்க, ரிலேட்டிவ் பாத் கொடுங்க. எதனால சொல்றேன்னா, இப்போ ரிலேட்டிவ் பாத் கொடுத்தீங்க, காப்பி பாத் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களோட யூசர் நேம், இப்போ நான் வந்து கோம்ஸ்ல டெஸ்க்டாப்ல ரியாக்ட் ஆப்குள்ள இது டேட்டாக்குள்ள இருக்கிற ஆசெட்ஸ்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வரும். இந்த இடத்துல ஒர்க் ஆகும். சப்போஸ் நாளைக்கு இதை வேற கம்ப்யூட்டர்ல நான் டிப்ளாய் பண்றேன், வேற சர்வர்ல டிப்ளாய் பண்றேன்னா இந்த லோக்கல் பாத் அங்க அப்சல்யூட் ஆயிருது. ஸோ ரிலேட்டிவ் பாத் எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற டேட்டா ஆசெட்ஸ் லோடிங் டாட் ஜிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்றேன், லோடிங் வருது. லோடிங் வந்து முடிச்சோன்னா couldn't retrieve டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்ம எரர் வச்சிருக்கோம். ஓகே, சப்போஸ் இதே இது நான் அந்த எஸ்ஸை எடுத்து விட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் லோடிங் வருது. லோடிங் முடிச்சோன்னா இது வருது. ஆப்வியஸ்லி இந்த லோடிங் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்க அசிங்கமாக இருக்குங்கிறதுலாம் எனக்கு புரியுது. பட் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த மாதிரி நம்மளால ஒரு லோடிங் அனிமேஷனே வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணி காட்டுறதுக்காக தான் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி லோடிங்க்கு நீங்கள் நிறைய ஜிஃப் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் கஸ்டமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட அனிமேஷன் ரெடி பண்ணிக்கலாம், அதை இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி லோடிங் கண்டிஷனல் ரெண்டரிங் வச்சு லோடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் எரர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நம்மளா ஒரு எரர் த்ரோ பண்ணுறது அண்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வர எரர் ஹேண்டில் பண்ணுறது அண்ட் எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி எரர் வரும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அப்ளிகேஷனில் நீங்களும் எரர் ஹேண்ட்லிங் ஆட் பண்ணுங்கள் அண்ட் லோடிங் ஆட் பண்ணுங்கள். பை த வே இந்த சைட்டில் நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் கஸ்டம் ஹுக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நம்ம வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ கஸ்டம் ஹுக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி ரியாக்டுக்கு தேவையான ஆல் பேசிக் ஸ்டஃப் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அஃபிஷியலி ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இப்போவே வந்து நிறைய விஷயம் தெரியும். பட் மோர் அட்வான்ஸ் ஸ்டஃப் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் ஹவு டு ரைட் கஸ்டம் ஹுக்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.